மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வர உள்ளேன். முதல்ல திட்டங்களை கூறுங்க மன்னா. அவை திட்டமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். என்ன அமைச்சு, என் பிறந்த நாளுக்கு மக்கள் கூட்டத்தையே காணவில்லை. என் பிறந்த நாளுக்கு ஒருவருக்கு ஒரு பொற்காசு தருகிறேன் என்று சொன்னேனே. தாங்கள் மன்னராகும் போது தருகிறேன் என்று சொன்ன ஒரு பொற்காசுகளே எப்படி செலவு செய்வதேன் என்று தெரியாமல் சந்தோஷத்தில் உள்ளார்கள் மன்னா. நாம் தான் அதை தரவே இல்லையே. தெரிகிறதல்லவா, ஒரு முறைதான் ஏமாறுவார்கள், ஒவ்வொரு முறையுமா ஏமாறுவார்கள். மன்னா, ஏதோ நல்ல திட்டம்னு சொன்னீங்களே, அது என்ன திட்டம்? அதுவா, இப்போது நம் நாட்டு வளர்ச்சிக்கு எது தடையாக உள்ளது? இந்த கருப்பு பணம். எல்லா பணத்தையும் செல்லாதுன்னு சொல்லிட போகிறேன். அப்படி செஞ்சா கருப்பு பணம் ஒளிஞ்சிரும்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம் சிந்தியான ஒரு நாட்டுல நடந்துச்சு. அந்த மன்னர் உங்களை மாதிரிதான் முட்டாள்தனமா பண்ணாரு. கருப்பு பணத்தை வச்சுட்டாரா? கருப்பு பணத்தை எங்க ஒழிச்சாரு? கலர் கலரா கோட்டு மாட்டின்னு தான் சுத்தினாரு. அமைச்சரே, நாம் நமது ஆட்சியில் சந்தோஷமாக இருக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்வது? நம்ம ஆட்சியில இல்லனாலே மக்கள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பார்கள். என்ன சொல்லுங்க மன்னா? மன்னா என்ன மன்னா? முன்பு அயல் நாட்டிடம் அடிமையாக இருந்தோம், இப்பொழுது அயல் நாட்டு நிறுவனங்களிடம் அடிமையாக இருக்கிறோம். மக்களின் குறைநிறைகளை கேட்டால் தானே. அமைச்சு, நான் இப்போதுதான் நகர்வலம் சென்று வந்தேன். அங்கே மக்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் ரீல்ஸ் போட்டுக்கொண்டும் வீலாக் செஞ்சு கொண்டும் சந்தோஷமாக தான் உள்ளனர். மன்னா, நம் நாட்டிற்குள் சென்றாதான் அது நகர்வலம். நாடு நாடாக சுத்தினா அது ஊர்வலம். அங்கே உங்கள் ஆட்சி இல்லை அல்லவா, அதனால் தான் மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். அது சரி மன்னா, லாபத்தில் உள்ளதை ஏன் விற்கிறீர்கள்? என்ன அமைச்சு, நீங்களும் மக்களை போலயே கேள்வி கேட்கிறீர்கள். நாம நஷ்டத்தில் உள்ளதை விற்றால் நாம் எப்படி லாபம் பார்க்க முடியும்? லாபத்தில் உள்ளதை விற்றால் தானே நாம லாபம் பார்க்க முடியும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி, நாம் இப்போதே நகர்வலம் செல்வோம். இவன் வேற 5 மார்க்குக்கு ஓவர் ஆக்டிங் பண்றான். இப்படியே சென்றால் நான் மன்னன், நீ அமைச்சு என்று மக்கள் கண்டுபிடித்துடுவார்களே. நாம் என்ன செய்வது? மன்னா, நாம் வடநாட்டிற்குள் செல்லும் போது மார்வடத்தில் செல்வோம். அப்பொழுதுதான் யாரும் நம்மளை கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்போது தென்னாட்டில் மன்னராக சென்றாலே நம்மளை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். சரி வா செல்வோம். ஏனால் அங்கே அறிவாளிகள் அதிகம். அட நீ வேற வா, கிளம்புவோம். என்னையா இது? ஒரே ஒரு சித்திலேயே ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. மன்னா இருங்கள், பயண சீட் வாங்கி வருகிறேன். என்ன மன்னனுக்கே பயண சீட்டா? இதையும் தனியாருக்கு விற்று விட்டோம். இங்கே மன்னரா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் காசு கொடுத்துதான் செல்ல முடியும். இத வித்தாச்சா? எல்லாத்தையும் விற்று விட்டதால் எது நம்மிடம் இருப்பது என்பதை மறந்து விடுகிறேன். மறக்கிறதுக்கு எதுவும் இல்ல மன்னா. இன்னும் நம்ம தனியாருக்கு விற்காம இருப்பது இந்த நாட்டோட பத்திரத்தை மட்டும்தான். அதையும் எப்ப விற்க போகிறார்களோ. ஆமா அமைச்சு, அங்கே என்ன கூட்டம்? தெரியாத போல் நடிக்காதீங்க மன்னா. விவசாயிங்க பல மாதங்களா போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட கோரிக்கை எப்பதான் மன்னா நிறைவேற்ற போறீங்க? நமக்காக கஷ்டப்படுற இவங்களுக்கு சலுகை எதுவும் தர மாட்டீங்களா? நான் எப்ப தரமாட்டேன் என்று சொன்னேன்? இதையும் தனியாருக்கு விற்று விட்டால் சலுகையில அள்ளி தருவேன். இதை விற்று விட்டால் சோத்துக்கு? அமைச்சரே, நாம் இப்போதே கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டால் மக்கள் நம்மளை மறந்து விடுவார்கள். அதனால் வரும் தேர்தல் அப்போ நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றினால் தான் உண்டு. மன்னா, பேசிக்கொண்டே எங்கே வந்து விட்டோம் பாருங்கள். தென்திசைக்கு வந்துட்டோம்டா. ஓ, இவனுங்க நம்மள பார்த்தா விடவே மாட்டாங்களே. சரி வா செல்வோம். மன்னா, அந்த வழியாக செல்லாதீங்க, அது கேரளா. ஐயோ, சரி வா இந்த வழியா செல்வோம். ஐயோ மன்னா, இது ஆந்திரா. ஐயோ
ஐயோ மன்னா, இது தமிழ்நாடு. ஐயோ ஏன் மன்னா அழுகுறீங்க? பார்த்தாயா ஒரு மன்னனுக்கு வந்த சோதனையே. இதான் நம்ம நாட்டுக்குள்ள நான் நகரம் செல்வதே இல்லை. புரியுது மன்னா. தாங்கள் வெளிநாட்டில் சுத்துவதற்கு காரணம் இப்போதுதான் புரிகிறது. ஏனென்றால் உள்நாட்டில் உங்களுக்கு மதிப்பே இல்லை. நான் என் பிறந்த நாளை அன்றைய நாட்டிலேயே கொண்டாடி இருப்பேன். மன்னா, இந்த நாட்டில் மன்னராக இருந்து வெளிநாட்டுல சுத்திட்டு இருந்தா நம் மக்களின் நிலைமைதான் என்ன? மக்களின் நிலைமை எப்போதுதான் மாறும். அடைவார் அப்ப போய் அந்த நான் மன்னனாக இருக்கும் நான் இத சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் சொல்கிறேன். அது செய்யணும் இது செய்யணும் எதுவுமே இல்ல. மக்கள் சரியான மன்னனை தேர்ந்தெடுத்தாலே போதும். மக்களின் நிலைமை மாறும்.